திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3. சிதம்பரம் நடராஜர் கோவில் அறையை திறந்து பார்க்க நான் ஆசைப்பட்டேன். இரவு நேரத்தில் அந்த பூட்டுகளுக்கு உண்டான சாவிகளை சேகரித்து எந்த அறையில் என்ன இருக்கிறது என்று தேடினேன். என்ன தேடினீர்கள்? பல அறைகள் பல வருஷங்களாக பூட்டப்பட்டே இருக்கின்றன. என்ன இருக்கிறது என்று எவருக்குமே தெரியவில்லை. தெரிந்து கொள்ள விருப்பம் எவருக்கும் இல்லை. ஆனால் இத்தனை அறைகள், இத்தனை பூட்டுகள் பல வருடங்களாக தொங்குகின்றனவே, இவற்றில் என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்பினேன். பிறகு ஒரு அறையை திறந்தேன். பிறகு அது முழுவதும் பல்வேறு உலோகச் சிலைகள் இருந்தன. என்ன உலோகச் சிலைகள் எனக்கு சொல்ல தெரியவில்லை. எல்லாமும் படுக்க வைக்கப்பட்டு இருந்தன. அவை எல்லாமே சிவனடியார்கள் போல்தான் இருந்தது. சித்தர்கள் போல சில சிலைகளும் இருந்தன. சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் எந்த விதமான உபச்சரணையும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கண்ணப்ப நாயர் சிலை இருந்திருக்குமே, அந்த மாதிரியான முனிவருடைய சிலைகளும் இருந்தது. அதையும் படுக்கத்தான் வைத்திருந்தார்கள். பிறகு அந்த அறையை யார் திறந்தது என்று கேள்வி கேட்டு என்னை விசாரித்து நான் தெரியாது என்று சொன்னதும் என்னை நம்பாமல் என்னை கோவில் பணியிலிருந்து சிறைக்கூடத்திற்கு மாற்றிவிட்டார்கள். பிறகு அந்த சிறைக்கூடத்தில் நான் ஒருவனை சந்திக்க நேர்ந்தது. அவன் பித்து பிடித்தவனாக இருந்தான். பித்து பிடித்ததற்கு காரணம் அவனை கடுமையாக கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். விதவிதமாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அவன் திரும்ப திரும்ப தனக்குத்தானே உரத்த குரலில் பேசிக்கொள்ளுவான். காட்டி கொடுத்து விடுவேன், எப்பேற்பட்ட மகாபாதகம் செய்தீர்கள் என்று கத்துவான். நான் அவனுக்கு தினமும் வாழைப்பழம் கொடுப்பேன். எதற்கு? வாழைப்பழம் வயிற்றுச் சிக்கலை தீர்க்கும், நன்றாக குடலை சுத்தம் செய்யும். குடல் சுத்தம் ஏற்பட்டுவிட்டால் நுரையீரல்கள் நன்கு வேலை செய்யும். நுரையீரல்கள் நன்கு இயங்கினால் ஹிருதயமும் அதன் துடிப்பும் சரியாக இருக்கும். ஹிருதய துடிப்பு சரியாக இருப்பின் இரத்த ஓட்டம் சீராகும். இரத்த ஓட்டம் சீராக இருப்பின் மூளையின் கொதிப்பு நிச்சயம் குறையும். மூளை கொதிப்பு உண்டாவதற்கான மருத்துவம் அந்த வாழைப்பழத்தில் வைத்தேன். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு அவன் கொதிப்பெல்லாம் குறைந்து மிக நன்றியோடும் அன்போடும் என் கைகளை பிடித்து கொண்டு கண்களில் ஒற்றிக்கொள்ளுவான். தம்பி தம்பி என்று பேசுவான். என் உடம்பு நடுக்கத்தின் காரணம் கேட்டு கண்ணீர் விடுவான். என்ன சொல்கிறாய்? ஏன் இப்படி பேசுகிறாய்? என்ன உண்மை? யார் கயவர்கள் என்று அவனிடம் கேட்டபொழுது ஆதித்த கரிகாலனை பற்றிய உண்மை என் நெஞ்சுக்குள் இருக்கின்றது. இதை வெளியில் சொல்லிவிடுவோனோ என்று நினைத்துதான் என்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உன்னை கொன்று போட்டிருக்கலாமே என்று கேட்க, இல்லை, அவர்களுக்கு நான் மிகவும் உதவி செய்தேன். பல்வேறு விதங்களில் நான் அவர்களுக்கு உண்மையானவனாக இருந்தேன். ஆனால் அவர்கள் என்னை பற்றி பயம் கொண்டவர்கள். படையோடு என் வீடை சுற்றி கொண்டு என் வீட்டிற்குள் நுழைந்து வாளை எடுத்து என்னை கொல்ல முயன்ற பொழுது என் மனைவி அவள் காலை பட்டி கொண்டு மாங்கல்ய பிச்சை தருமாறு வேண்டினாள். அவளை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள், மரண பரியந்தமும் இவன் சிறையில் இருக்கட்டும் என்று என்னை இங்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டு விட்டார்கள். நான் உளர வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு விதமான மருந்துகளை கொடுத்து என்னை, என் பேச்சை உளறலாகவே மாற்றிவிட்டார்கள். விதவிதமாக சித்திரவதையும் செய்தார்கள். காரணமில்லாமல் செய்ய மாட்டார்களே. நீர் என்ன செய்வீர் என்று கேட்டேன். அவன் மௌனமாக இருந்தான். இல்லை, அது உனக்கு தேவையில்லை என்று சொல்லி விலக்கிவிட்டான். பிறகு நான் வாழைப்பழம் கொடுத்த பொழுதும் வாங்க மறுத்து விட்டான். ஏன் மறுக்கிறாய் என்று கேட்டேன். நீ ரவிதாசனுடைய ஆள் எனக்கு தெரிந்துவிட்டது. எனக்கு வாழைப்பழம் கொடுத்து அதில் மருந்து வைத்து உண்மையை பேச வைக்கிறாய். என்னை கொல்ல முயற்சிக்கிறாய். எனக்கு தெரிகின்றது. ரவிதாசன் சொல்லித்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய். என்னை பார்க்காதே போ என்று சொல்லிவிட்டான். பிறகு நான் வற்புறுத்தவில்லை. சிறை காவலில் இருந்து என்னையும் குதிரை காவலுக்கு மாற்றிவிட்டார்கள். அது என்ன குதிரை காவல்? சிதம்பரத்திற்கு வரும் அந்தணர்கள் கோவில் வாசலில் குதிரைகளை கட்டி வைப்பார்கள். அவற்றை நான் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஏளன சிரிப்போடு செங்காளி சொல்லுவது மெல்லியதா இளவரசர் அருள்மொழி முகம் சொலித்தார். என் சிவனை, பழுவேட்டரையர் குலத்தில் பிறந்துவிட்டு என்னவெல்லாம் அவமானப்பட்டு இருக்கின்றீர் ஐயா. மறவர்களின் வேதனை ஏன் யாருக்கும் புரிவதில்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. வேறு ஒரு வித்தை விவரமாகவும் விஷமத்தனமாகவும் நடந்தது. சேர தேசத்திலிருந்து வந்த அந்த 2 அந்தணர்களும் தங்களை பிரம்மராயர்களாக சொல்லிக்கொண்ட
அடுத்த நாளே தங்களுக்கு வேண்டப்பட்ட மறவர் யார், வேண்டாத மறவர் யார் என்று பிரித்து வேண்டாதவர்களை வேகமாக ஓரம் கட்டினர். அது தெரிந்து பல சேனாதிபதிகள் தாங்களாகவே நகர்ந்து போய்விட்டார்கள். குறிப்பாக கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர் மேற்படிப்பு என்று போய்விடவில்லையா? அப்படி அவர்கள் போனதெல்லாம் கூட எனக்கு பயம் கொடுத்தது. புரிகின்றது. வேண்டாதவர் பக்கம் இருந்தீரா? எதனால் அப்படி உங்களை தீர்மானித்து கொண்டார்கள்? இளவரசர் அருள்மொழி என்று உரக்க கத்தி உங்கள் பெயரை சொல்லி சுந்தர சோழரை சிலாகித்து இருக்கிறோம் என்றால் எங்களை வேறு என்னதான் செய்வார்கள்? இளவரசர் அருள்மொழியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறீர்களா? அல்லது என்னை போன்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறீரா? செங்காளி கண்ணை சுமிட்டபடியே கேட்டான். உனக்குத்தான் செங்காளி என்ன தெரியும் என்று சொல். 1000 ஆண்டிற்கு ஒரு முறை பிறக்கின்ற ஒரு மனிதன் என்று உங்களை மகத்தான ஒரு மனிதர் சொன்ன பிறகு நான் வேறு யாரை போய் கேட்க, என்னவென்று பேச? அப்படியா? என்னை பற்றி அப்படி சொன்னார்? யார்? பிரம்மராயரா? இல்லை, பிரம்மராயர் எது சொன்னாலும் கேள்வி கேட்பது எங்கள் வழக்கம் சொல்லிவிட்டு செங்காலி உடல் குலுங்கி சிரித்தார். இளவரசரும் சிரித்தார். உங்களை பற்றி அவ்விதம் சொன்னவர் 1000 வருடங்களுக்கு ஒரு முறை பிறக்கின்ற மாமனிதன் என்று சொன்னவர் கருவூர் தேவர். சட்டென்று இளவரசர் தலை குனிந்தார். அவர் கண்களுக்குள் நீர் கட்டியது. மெல்ல மூக்கை உறிஞ்சி கண்களில் தழும்பிய நீரை உள்ளுக்குள் விழுங்கிக் கொண்டார். இடதுபுறம் திரும்பி வாசற்புறத்து வெளிச்சத்தை திரும்பி பார்த்தார். மனம் கை கூப்பியது. கருவூர் தேவரை நோக்கி நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கியது. இது உண்மையா குருநாதா? நான் அப்படிப்பட்டவனா? அப்படிப்பட்ட அம்சம் ஏதேனும் எனக்குள் உண்டா? எந்த உத்தேசமும் இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல் மனம் போனதில்லை. அலைந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த இடத்திலும். வேறு பாவாமல் நான் பரவித்தான் கிடைக்கின்றேன். எத்தனையோ மகத்தான மனிதன் என்று என்னையா சொல்லுகிறீர்கள் என்று உள்ளுக்குள்ளேயே மருகினார். இளவரசருக்கு கருவூர் தேவரின் வார்த்தைகளில் சந்தேகம் வருகின்றதா? ஆம். இளவரசர் செங்காலியின் பேச்சுக்கு தலையசைத்தார். அதனால்தான் நீங்கள் மகத்தான மனிதர், பாமரனாக இருப்பின், பண்பு இல்லாதவராக இருப்பின், நான் மகத்தான மனிதன் என்று தன்னை அங்கீகரித்து கொண்டு அலைந்திருப்பார். அந்த இடத்தில் சந்தேகம் வருவதால் தான் நீ மகத்தான மனிதன் என்பதை காட்டுகின்றது. செங்காலி, என்னிடம் இவ்வளவு மனம் விட்டு ஏன் பேசுகின்றீர்? நான் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றேன். உத்தம சோழர் இனியும் இருக்கலாகாது. ஏன்? ஒரு அரசர்தான் அரசாள வேண்டும். அந்த அரசர் தெளிவானவராக இருத்தல் வேண்டும். வளம் மிக்க சோழ தேசத்திற்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாத சேர தேசத்து அந்தணர்களா ஆளுமை செய்வது? உத்தம சோழரை வெறும் பொம்மையாக உட்கார வைத்துவிட்டு ரவிதாசனும் பரமேஸ்வரனும் ஆண்டு கொண்டு இருப்பதை எத்தனை நாங்கள் பொறுத்து கொள்வது? வெகு நாட்கள் பொறுத்து விட்டோம். உத்தம சோழரும் சோழ பரம்பரைதானே என்று வெகு நாள் பொறுத்து பார்த்தோம். இப்பொழுது ஆள்வது சோழ பரம்பரை அல்ல, சேர தேசம்தான். வெறும் அந்தணர்கள். அவர் வெறும் அந்தணர்களும் அல்ல, வாளும் வேலும் சவுக்கு கையில் ஏந்திய அந்தணர்கள். உத்தம சோழர் பதவியேற்ற அதே வருடத்தில் சேர தேசத்திலிருந்து 60 குடும்பங்களை, கிட்டத்தட்ட 500 அந்தணர்களை சிதம்பரை சுற்றியுள்ள கிராமங்களில் குடியேற்றம் செய்து விட்டார்கள். என்னமாக யோசிக்கிறார்கள் தெரியுமா இளவரசியே? அபாரமான புத்தி உடையவர்கள் அவர்கள். தஞ்சை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. வெறும் செம்மன் காடு என்று சொல்லுகிறார்கள். திருவையாறும் குடந்தையும் அவர்களுக்கு ரசிக்கவில்லை. குடந்தையில் உயர்வூன்றிவிட்ட தமிழ் கலாச்சாரத்தை அவர்களால் அழிக்க முடியும் என்று தோன்றவில்லை. அந்தணர்கள் கூட தமிழின் மீது காதலாக இருப்பதை பார்த்துவிட்டு பொறுமுகிறார்கள். இப்படி இருத்தலாகாது என்று அந்தணர்களை எச்சரித்துவிட்டு இந்த பக்கம் உடையார்குடிக்கு வந்து விட்டார்கள். என்ன அற்புதமான ஊர் தெரியுமா? காவிரியில் வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் கொள்ளிடத்தின் வழியாக பாய்ந்து அந்த கொள்ளிடத்து நீர் வந்து தங்குகின்ற வீரநாராயணபுரம் ஏரியின் கரை முழுவதும் வயல்கள். அவை உடையார்குடி வயல்கள். இங்கு 3 போகம் பயிர். ஊடுபயிராக பயறுகள், அகத்திக்கீரைகள், வெட்டலை கொடிகள், 4 விரல் பருமனுள்ள கரும்புகள் நிறைந்த வயல்கள். இது மட்டும்தான் காரணமா உடையார்குடியில் அமர்வதற்கு? இல்லை இளவரசி. உடையார்குடியிலிருந்து குதிரை ஏறி பயணப்பட்டால் அரை நாளில் பூம்புகாரை தொட்டுவிடலாம். பூம்புகாரில் கீழைச்சாலை என்று ஒன்றை ஏற்படுத்தி அங்கு இவர்கள் போர் முறையை களரி பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார்கள். பரதவர்களை தங்கள் பக்கம் சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை சோழ தேசத்தில் ஏதாவது கலவரம் வந்து இவர்களுக்கு எதிராக மறவர்கள் வாளை உயர்த்தினால் தப்பித்து போவதற்கு அந்த பரதவர்களுக்கு கீழைச்சாலும் அங்குள்ள படகுகளும் உதவி செய்யும். தப்பித்து எங்கே போவது? ஈழத்திற்கு போவார்கள்.
ஈழ அரசன் இவர்களோடு நட்போடு இருக்கிறான். இவர்கள் மதுரை வழியாக சேரதேசம் போவதை விரும்பவில்லை. அது ஆபத்து என்று நினைக்கிறார்கள். கங்கதேசம் வழியாக சேரதேசம் போகவும் பூம்புகாரில் படையை ஈழம் போய் அங்கிருந்து குமரிமுனையில் கால் வைத்து குமரிமுனையிலிருந்து சேரதேசம் விரைவும் இவர்கள் புது பாதையை வகுத்து இருக்கிறார்கள். மூக்கு நுனியில் தமிழ் பேசுகிறார்கள். அதிகமாக சமஸ்கிருதத்தை தங்கள் மொழியில் கலந்து கொள்ளுகிறார்கள். பரிபாஷையாக பேசுகிறார்கள். சேரதேசத்து பெண்களுக்கு முத்து என்றால் விருப்பம். எனவே பாண்டிய தேசத்து முத்துக்கள் பலதும் வாங்கி அங்கு அனுப்பி வைக்கிறார்கள். மயிலையிலிருந்து பித்தளை பாத்திரங்களையும் மரச்சாமான்களையும் இடையறாத நாவாய்களின் வழியாக அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் இழைத்த கற்பலகைகளை சேரதேசத்திற்கு பெரும் பார வண்டிகளிலும் எடுத்து போகின்றார்கள். கேட்டால் மாளிகை கட்ட என்கின்றார்கள். அந்த கற்களை பார்த்தால் மாளிகை கற்கின்ற கற்களாக இல்லை. அந்த கற்களின் அளவுகள் கோட்டை கட்டுகின்றபடியாகத்தான் இருக்கின்றன. பொதுவாக சொல்வதென்றால் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக சேர தேசத்தை பலம் பொருந்திய நாடாக மாற்ற என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக காந்தளூர் சாலை மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு அரணாகவும் வீரர்களை தயாரிக்கும் கடிகையாகவும் மாற்றியிருக்கிறார்கள். சேரதேசத்து காந்தளூர் சாலை கடிகையில் தயாரான வீரர்கள் இதோ இந்த கோவிலுக்கு வந்து இந்த கூட்டத்தோடு பழகி சேரதேசத்தை காப்பேன் என்று இங்கேயே சங்கல்பமும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இங்கே சோழ தேசத்து அதிகாரியாக உபசேனாதிபதியாக பட்டம் என்கின்றார்கள். சிதம்பரம்தான் நமது தலைமையிடம் என்று இவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் கேட்க கேட்க வயிறு எரிகிறது, நெஞ்சு கொதிக்கிறது. ஆனால் என்னுடைய நடுக்கம் அதை கேட்டு அதிகம்தான் ஆகின்றது. என்னால் இனிமேல் வாழை எடுத்து போரிட முடியாது, வெட்டி வீழ்த்த முடியாது. வெட்டி வீழ்த்துபவர் எவரோ அவர் காலை பற்றி கொண்டு இந்த சோழ தேசத்தை காப்பாற்று என்று நெஞ்சு அறிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகின்றது. இன்னும் 5 அல்லது 10 வருடங்கள் இவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து இருப்பின் சோழ தேசத்தை கீழே சாளுக்கியத்திலிருந்து பிரித்து மேலை சாளுக்கியத்திற்கு அடமானம் வைத்து விடுவார்கள் என்பதில் நெல்முனையளவும் சந்தேகம் எனக்கில்லை. இப்பொழுதே கீழே சாளுக்கியத்தையும் மேலை சாளுக்கியத்தையும் இணைக்கின்ற வகையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். திருமண பந்தங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பங்காளி சண்டையால் அந்நியனை வர விடலாமா? மேலை சாளுக்கியன் பங்காளி அல்லவா, சோழ தேசம் அந்நியமல்லவா என்று இவர்கள் சொல்ல அவர்கள் கை கட்டி கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சோழ தேசத்தில் நடு மையத்தில் அமர்ந்து சோழ தேசத்தின் உப்பை தின்று சோழ தேசத்தின் கழிவை விரும்பும் அந்த துரோகிகளை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. இளவரசி, நான் வெறும் கோட்டை காவல், கோவில் காவல், எனக்கு அரசியல் அறிவு எதுவும் இல்லை. ஆயினும் இங்கு நடக்கின்றவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற பெரும் வெறி ஆத்திரம் வருகின்றது. இது எதுவுமே பலிக்கவில்லை எனில் வேறு ஒரு திட்டமும் இருக்கின்றது. என்ன திட்டம்? பஞ்சவன் மாதேவியை பலி கொடுக்க திட்டம். என்ன உளறுகிறாய் சிங்காளி? நீங்கள் நினைப்பது போல வெட்டி கொடுக்கப் போவதில்லை. பஞ்சவான் மாதேவியை நீ போய் ரவிதாசனோடு பரமேஸ்வரனோடு சிநேகமாக இருந்து அவனை குத்தி கொன்றுவிட்டு நீயும் செத்துப்போ என்று விடை கொடுத்து அனுப்புவது, அதற்காக கத்தியை பரிசாக கொடுப்பது. அதேப்பா இதெல்லாம் செய்ய தெரிந்தவர்கள் இவர்கள். இளவரசர் மெல்ல கேலியோடு பஞ்சவன் மாதேவியை சுற்றி பார்த்துவிட்டு கேட்டார். பஞ்சவன் மாதேவி எந்தவித முகபாவமும் காட்டாமல் மௌனமாகவே உட்கார்ந்திருந்தாள். ஆனால் பஞ்சவன் மாதேவியை விரட்டுவதாக அல்லவா நான் கேள்விப்பட்டேன்? ஆம், நன்றாக நடனம் ஆடத் தெரிந்தாலும் நாட்டியம் பற்றி அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளாது பாடுதலையே தன்னுடைய முக்கிய வேலையாக நினைத்து நம்பியாண்டார் நம்மிடம் பதிகங்களை வாங்கி தேவார திருவாசகங்களை கற்று பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கிறவளை பரமேஸ்வரன் பார்த்துவிட்டு இவளை என் அண்ணனுக்கு பரிசாக கொடுப்பேன் என்று துரத்தி இருக்கிறான். அது எப்படி தடுக்கப்பட்டது? நம்பியாண்டார் நம்பிதான் தடுத்தார். எப்படி? இளவரசர் புருவத்தை சுருக்கி கொண்டு கேள்வி கேட்டார். தான் தேவார திருவாசகங்களை ஊர் ஊராக போய் சேகரித்து வருவதாகவும் அப்படி சேகரித்து வந்த திருவாசகங்களையும் தேவாரங்களையும் பிரதி எடுக்க தமிழ் தெரிந்த ஒரு பெண் தேவை. இந்த பெண் சூட்டியாக இருக்கிறாள், இவளை அந்த பணிக்கு அனுப்புங்கள் என்று சொல்ல அவருக்கு பயந்து சரி என்று சொல்லிவிட்டார்கள். நம்பியாண்டார் நம்பி பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியுமா?
ஆம், ஊர் ஜனங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழைப்பழங்களை நீட்ட கல்லால் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் தும்பிக்கையை நீட்டி வாங்கி கொண்டு என்பதை ஊர் மக்கள் அடித்துச் சொல்ல மிரட்சியோடு பார்த்தார்கள். எதையும் எளிதில் அவர்கள் நம்ப மாட்டார்களே. இல்லை, நம்பும்படியாகவும் சிலதை நம்பி ஆண்டார் நம்பி செய்தார். என்ன என்ன அது? இளவரசர் ஆவலாக கேட்டார். அந்த பரமேஸ்வரனை பார்த்தவுடன் உன்னுடைய நட்சத்திரம் இது, உன் ஜாதகத்தில் குரு இங்கே இருக்கிறது, ராகு இங்கே இருக்கிறது, கேது இங்கே இருக்கிறது, அதனால் நீ குணமுடையவன். இந்த குரு இங்கே இருப்பதால் சந்திரனுடைய இடம் இது, சந்திரன் இங்கே இருப்பதால் புதனும் சூரியனும் இங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்த மாத்திரத்தில் சொன்னதும் அவன் திகைத்து விட்டான். பிறகு அவனை தனியே அழைத்து போய் காதோரம் கிசுகிசுப்பாக இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்ல அவன் முகம் வியர்த்து கொட்டியது. இனி என்ன நடக்கும் என்று அவன் கேள்வி கேட்க, 14.5 வருடம் உன்னுடைய அற்புதமான நேரம் முடிந்துவிட்டது. இனி சோதனை காலம்தான். மரணத்திற்கு நேரான கண்டங்கள் ஏற்படும் காலம் இது என்று சொன்னார். எனக்கு ஒரு சாட்சியங்கள் கொடுங்கள் என்று அதட்டினான். அங்கிருந்து 3 தப்படி போ, ஒரு காகம் 3 முறை உன்னை தீண்டும் என்று சொன்னார். அவன் போனதும் 3 முறை காகம் அவன் தலையில் கொட்டியது. அவன் அரண்டு போய்விட்டான். மெல்ல திரும்பி வந்து அவர் தாழ் பணிந்தான். அவர் சொல்லியபடியே பஞ்சவன் மாதேவியை விட்டுவிட்டான். பிறகு எதுவும் தொந்தரவு செய்யவில்லை. நம்பியாண்டார் நம்பி என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? ஏன் கேள்வி கேட்பதை நிறுத்தவே மாட்டீர்களா நீங்கள்? பஞ்சவன் மாதேவி சட்டென்று கோபத்தோடு பேசினார். இளவரசர் சிரித்து கொண்டு, என்ன சொல்லுங்கள் என்று பஞ்சவன் மாதேவியை புறக்கணித்து செங்காலியை பார்த்து கேட்டார். உங்களை அவர் சிவபாத சேகரன் என்றுதான் சொல்லுகிறார். சைவ சமயத்தின் சுடர் விளக்கு என்றுதான் அழைக்கின்றார். உங்களால் மகத்தான காரியங்கள் ஆகும் என்றும் சொல்லுகின்றார். நான் நாடோடியாக அல்லவா இருக்கின்றேன்? அவருடைய கணக்கு பிசகவே இல்லை. எப்படி சொல்லுகிறாய்? 14.5 வருடங்கள் உத்தம சோழருடைய உன்னதமான காலம். அது முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய பொற்காலம் ஆரம்பமாகிவிட்டது. நீ சொல்லுகிறாயா? அவர் சொல்கிறாரா? போன பௌர்ணமியில் அவர் வீட்டு கூட்டத்தில் அமர்ந்து பேசும் பொழுது அவர் சொன்னது இது. அவர் ஊரில் இருக்கிறாரா? இல்லை. எங்கே போயிருக்கிறார்? ஈசான சிவபண்டிதரை பார்க்க எசாளம் எண்ணாயிரம் பிரம்மதேசம் என்று போயிருக்கிறார். அப்படி என்ன எல்லாமும் எசாளமும் பிரம்மதேசமும் போகிறார்கள்? அங்குதான் அந்தணர்கள் ஒன்று கூடி விவாதித்து புதிய ஆகம விதிகளை, ஹோம விதிகளை சீர் செய்து தருகிறார்கள். அஸ்வமேத யாகம் எப்படி செய்வது என்பது குறித்தும் விவாதம் ஒரு வாரம் நடைபெற்று இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டும் விட்டது. இது மிகப்பெரிய விஷயம் என்று அந்தணர்கள் சொல்கிறார்கள். சிதம்பரத்து தீட்சிதர்களை பற்றி பிரம்மதேசத்தில் அமர்ந்திருக்கின்ற ஈசான பண்டிதர் என்ன சொல்லுகிறார்? தெரியவில்லை. குழந்தை அந்தணர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பயந்து என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்பியாண்டார் நம்பி அவர்களின் கருத்து என்ன? இவர்களோடு போராட்டமாக இருக்கிறதே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவர்களோடு முரண்பட வேண்டி இருக்கிறதே என்று அலுத்து கொள்ளுகிறார். வேறு என்ன விஷயங்களில் முரண்பாடு? தில்லை நடராஜருக்கு நைவேத்தியம் செய்து அந்தணரை தவிர வேறு எவருக்கும் அது வழங்கப்பட மாட்டாது. சத்திரியர்களுக்கும் அதில் பங்கு கிடையாது. கோவில் மடப்பள்ளியில் தயாராகும் சில பட்சணங்களை மட்டுமே பிரசாதங்கள் என்று விநியோகிக்கிறார்கள். அவிசை என்ன செய்யப்படும்? நெல்லுச் சோற்றை அவர்கள் மட்டுமே பங்கு கொண்டுகிறார்கள். ஏன்? இறைவன் சாப்பிட்ட பிரசாதம் அந்தணர்களை தவிர வேறு எவருக்கும் அதை உண்ண அணுகதே இல்லை என்று சொல்லுகிறார்கள். என்ன அபத்தம் இது? இதே வார்த்தையைத்தான் நம்பியாண்டார் நம்பி அந்த சிதம்பரத்து தலைமை தீட்சிதரிடம் கேட்டார். ஈசனானவன் எல்லா உயிர்க்கும் இயல்பானவன், சாழேலோ என்று சொன்னார். பஞ்சவன் மாதேவி அந்த பாட்டை இளவரசருக்கு சொல்லி காண்பி என்று அவர் ஆவலோடு பஞ்சவன் மாதேவியை நோக்கி திரும்பினாள். 2 பெண்கள் சாழல் என்று விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். கல்லை மேலே தூக்கி போட்டு கீழே இருக்கிற கல்லை வாரி எடுப்பதற்கு அப்படி ஒரு பெயர். ஒரு கேள்வியாக ஒரு பெண் கேட்டு விளையாட பதிலாக இன்னொரு பெண் பாடி அந்த சாழல் விளையாட்டு நடைபெறுகிறது. அந்த பெண்கள் சாழல் விளையாட்டு ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது தெருவிலே ஒருவர் பட்டை பட்டையாய் உடம்பெல்லாம் திருநீரும் புஜங்களில் பொன்னால் செய்யப்பட்ட ஆரமும் முகத்தில் மறை ஓதிதலின் தேஜசுமாக நடந்து போகிறார். அந்த பெண் பாடுகின்றாள். பூசுவதும் வெந்நீரு, பூண்பதும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி என்று அவளை பார்க்கச் சொல்லுகிறாள் ஒருத்தி.
உடம்பெல்லாம் திருநீர் பூசி பொன் அரவத்தை கையில் தரித்து பேச்செல்லாம் மறையாக இருக்கின்ற அவரை பார்த்தாயா என்று கேட்க, எதிரே இருந்த பெண் சாழல் விளையாடியபடியே பதிலை சொல்லுகின்றாள். பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழேலோ. இப்படி பூசிக்கொள்வதாலும் பூண்டு விடுவதாலும் இறைவனுடைய அண்மை வந்து விடுமா? ஈசன் எல்லா உயிர்களுக்குள்ளும் இயல்பாக இருக்கின்றான். அவனுக்கு உயர்வு தாழ்வு என்கின்ற பேதமில்லை என்று மறைமுகமாக இந்த பாடல் சொல்லுகின்றது. அடேயப்பா, என்ன சிந்தனை, என்ன தெளிவு, என்ன திட்டம், என்ன இசைப்பற்று! இளவரசர் அருள்மொழி கைகூப்பினார். இடக்கை நீட்டி மெல்ல பஞ்சவன் மாதேவியின் இடக்கையை தொட்டார். பிறகு தன் வலக்கையால் அவள் கைகளை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். மிகுந்த கனிவோடு அவளை பார்த்தார். பஞ்சவன் மாதேவியின் உடம்பில் மெல்லிய சிலிர்ப்பு ஏற்பட்டது. தன் பெரிய விழிகளை உயர்த்தி இளவரசர் அருள்மொழியை உற்று நோக்கினாள். விழிகளை சாத்தி கொண்டாள். அவள் மனம் இறைஞ்ச துவங்கியது. அரசியல் சாமர்த்தியமும் கூர்த்த மதியும், அதே நேரம் இறைவனை பற்றிய சிறிய வாக்கியத்திற்கு கூட நெகிழ்ந்து போகின்ற பக்குவமும் நேர்மையும் திறனும் மிக்க இவரை எனக்கு இறையே புருஷனாக்கு என்று வேண்டிக் கொண்டாள். நிமிர்ந்து அவள் வீட்டில் இருக்கின்ற நடராஜர் ஓவியத்தையும் பார்த்தாள். ஓவியத்தில் சாத்தியிருந்த சரத்தை வலது பக்கம் சரக்கென்று நழுவி ஊசலாடியதின்றது. அவளுடைய கண்கள் நன்றி 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 என்று உள்ளுக்குள்ளேயே அரற்றத் துவங்கினாள். செங்காளி, உன்னுடைய பாதுகாப்பிற்கும் உன் மகளுடைய பாதுகாப்பிற்கும் இந்த அருள்மொழி பொறுப்பு. சோழ தேசத்திற்காக விஷ அம்பு தாங்கியும் பல வேதனைகளை அனுபவித்தும் இந்த குடும்பம் பேர அவஸ்தைப்பட்டு இருக்கிறது. அதற்கு நான் நன்றி கடன் செலுத்த வேண்டும். செங்காளி, யுத்தம் என்பது வாளெடுத்து எதிரிகளை தேடி போய் வெட்டி வீழ்த்துவது மட்டுமல்ல. உள்ளுக்குள்ளேயே எந்த கரையானும் நுழையாது சுத்தமாகவும் கவனமாகவும் வீட்டை வைத்திருக்க வேண்டும். நான் சோழ தேசத்தை சுத்தம் செய்ய போகின்றேன். உன்னிடம் கேட்ட கேள்விகளை எல்லாம் உனக்கு என்ன தெரியும் என்று அறிவதற்காகவே கேட்கப்பட்டவை. நீ சொன்னதை காட்டிலும் அதிக விஷயங்கள் எனக்கு தெரியும். யார் என்ன செய்கிறார்கள், எங்கே நகருகிறார்கள், ஏன் நகருகிறார்கள் என்பதை நானும் அறிவேன். செங்காளி, மறுபடியும் ஒரு போருக்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை பொறுத்தவரையில் இதுதான் கடைசி போராக இருக்கும். இதில் நாம் ஜெயித்துவிட்டால் உன்னை மிகச்சரியான இடத்தில் வைத்து விடுவேன். உன் மகளை இன்னும் பத்திரமாக நான் பாதுகாப்பேன். செங்காளி, உன் வீட்டிற்குள் அமர்ந்து உன் மகளோடு தேவார திருவாசகம் படிக்கின்ற பொழுது என்னுடைய மனதின் வேதனைகளை எல்லாம் சுத்தமாக துடைத்தது போல் மறந்து விடுகிறது. செங்காளி, பட்ட மகிழ்ச்சி உட்பட எனக்கு 3 மனைவிகள். பழுவேட்டரையின் குலத்தில் தோன்றிய இந்த அற்புதமான பெண்ணையும் நான் மனைவியாக வரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உனக்கு உன் மகளை பற்றி, அவள் திருமணம் பற்றி வேறு அபிப்பிராயம் இருப்பின் இதை மறுப்பதற்கும் உனக்கும் உரிமை உண்டு. இளவரசர் என்கின்ற முறையிலோ சோழ அரசர் குலத்தைச் சேர்ந்தவன் என்கின்ற முறையிலோ நான் இதை கேட்கவில்லை. சைவ சமய திருத்தொண்டு செய்வதற்கும் இந்த சோழ தேசத்தை நான் வளமாக வைத்து கொள்வதற்கும் இந்த பெண் மிகவும் உதவியாக இருப்பாள் என்று இளவரசர் சொல்ல பஞ்சவன் மாதேவி அஞ்சி பின்னடைந்தாள். ஆனால் அவள் காதுகளையே அவளால் நம்ப முடியவில்லை. அவள் இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானா உனக்கா மனைவியாகவா? மறுபடியும் சொல். மனைவி என்றா சொன்னாய்? பட்ட மகிழ்ச்சியோடும் மற்ற மனைவியரோடும் வைத்திருக்கவா விரும்புகின்றாய்? சிதம்பரத்திற்கு வந்து சந்தித்து விட்டு போவாய். உனக்கு ஆட்பட்ட பெண்ணாக இருக்கலாம் என்றல்லவா நினைத்தேன். உன் மனம் கனிந்த தளிச்சேரி பெண்ணாக வாழலாம் என்றல்லவா கனவு கண்டேன். நீ ஏன் எனக்கு தங்கவர்ணம் கொடுக்கின்றாய்? எனக்கு எதற்கு அரண்மனை வாழ்வு? ஒட்டுக்கூரையும் தேக்கு கட்டிலும் பெரிய திண்ணையும் நடனமாட கூடமும் அதற்கு பின்புறம் கொல்லைப்புறமும் அங்கே செடி கொடிகளும் ஊஞ்சலும் படிக்க தேவார திருவாசகங்களும் போதும் என்றல்லவா நினைத்தேன். என்னை உன் குதிரையில் ஏற வைத்து இடுப்பு இருக்க வேறெங்கோ அழைத்து போகப் போகின்றாயா? எந்த இடம்? உடையார்குடியா, குடந்தையா, பழையாறையா, இல்லை தஞ்சைக்கு அழைத்து போய் விடுவாயா? சற்று முன் நாடோடி என்று சொன்னாய். எதுவுமில்லாத அரசர் என்கின்றாய். இப்பொழுது என்னை மனைவியாக்கிக் கொள்ள என்ன காரணம்? அருள்மொழி, நீ பெரிய ஆள். என் மனதை என் கண்களில் படித்துவிட்டு என் மனதை திருடிக்கொண்டு போகும் உள்ளம் கவர் கள்வன். ஏய் சிவபாத சேகரா, நிஜம்தானா? இல்லை, இன்று என்னை சகிப்பதற்காக இவ்வளவு வார்த்தைகளை இறைக்கின்றாயா? என்னை காயப்படுத்தி விடாதே, கலவரப்படுத்தாதே.
அலைக்கழிக்கப்பட்டவள், சிவன் அருளால் தப்பித்தவள். நீ அழைத்து போய் கூறு போட்டு விடாதே. ஒரு தளிச்சேரி பெண்டாக, தேவரடியாராக, உன் காமக்கிழத்தியாக, அணுக்கியாக வைத்திரு. அது போதும். மனைவி என்பது எவ்வளவு மகத்தான வார்த்தை! சோழ சாம்ராஜ்யத்தின் குலக்கொடி என்னை துணையாக ஏற்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! உண்மையில் நான் அதற்கு தகுதியானவளா? என்னை தெரிந்து கொண்டுதான் பேசுகின்றாயா? தெரியாமல் பேசுகின்றாயா? அவள் மெல்ல பின்னடைந்து கொல்லைப்புறம் ஓடிப்போய் குனிந்து மேடையில் தலையை கவிழ்த்து உட்கார்ந்து கொண்டாள். கால்களை கட்டிக்கொண்டு முழங்கால்களின் மீது முகவாயை வைத்து சிவனே சிவனே என்று அரட்டினாள். இளவரசே, நான் பழுவேட்டரையர் பரம்பரை. ஆனால் பஞ்சவன் மாதேவியின் தாய் தளிச்சேரி பெண், தலைக்கோலி, மிக நன்றாக நாட்டியமாடுபவள். என்னை விட 16 வயது சிறியவள். நாங்கள் 2 பேரும் காதலித்து மணந்தோம். பல யுத்தங்கள் தொடர்ந்து போனதால் எனக்கு முறையாக திருமணம் செய்து கொள்ள நேரமில்லை. பாண்டிய தேசத்தின் எல்லையில்லாத சேர தேசத்தை நோக்கி நெடுநாள் காவல் புரிந்ததால் சோழ தேசம் வருகின்ற எண்ணமும் இல்லை. பாண்டிய தேசத்து பெண்களை திருமணம் செய்வதற்கும் எண்ணமில்லை. இங்கு வந்த பிறகு இவள் தாயோடு பழக்கம் ஏற்பட இவள் தாயை மட்டுமே நான் மணந்தேன். வீட்டில் எதிர்த்தார்கள். திருமணம் செய்து கொள், இவளும் இருக்கட்டும் என்று கூறினார்கள். நான் மறுத்துவிட்டேன். என் மனைவி போன வருடம்தான் மரணமடைந்தாள். பெண்ணுக்கு திருமணம் செய்யாமல் போகின்றேனே, இவளை ஆண் பிள்ளை போல வளர்த்து விட்டேனே என்று மிகவும் நொந்து கொண்டிருந்தாள். மரண தினத்தன்று காலை என்னை அழைத்து, நம் மகள் சம்பந்தமாய் உங்களை நான் ஏசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். நம் மகள் மிக உயர்ந்த பதவியில் இருப்பாள் என்று எனக்கு என் மூதாதையர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அம்மாவின் அம்மா, என் பாட்டி, நான் பார்த்து கொள்ளுகிறேனடி பஞ்சவன் மாதேவியே என்று கையை உயர்த்தி சத்தியம் செய்தாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். வந்துவிடு என்றாள். எனவே எனக்கு இன்று மாலைக்குள் மரணம் ஏற்பட்டுவிடும். பஞ்சவன் மாதேவி பற்றி கவலையே வேண்டாம். என்னுடைய மூதாதையர்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அவளை காப்பாற்றி மிக உயர்ந்த நிலையில் வாழ வைப்பார்கள். இது நிச்சயம் என்று சொல்லி குழந்தையின் உச்சியில் நல்ல வெளிச்சம் இருக்கிறது என்று கண்களை மூடி சிவன் நாமத்தை சொல்லியபடியே உயிரை நீத்தாள். அவளுடைய வாக்கு இப்போது பலித்திருக்கிறது. என் மகள் பஞ்சவன் மாதேவி உங்கள் அடிமை. இந்த செங்காளியும் உங்கள் அடிமை. என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள். சொல்லுகிறேன் செங்காளி. வேறு சில தகவல்களை தெரிந்து கொண்டு வந்து உன்னை சந்திக்கின்றேன். என்னுடைய மெய்க்காவல் வீரர்கள் 2 பேர் ரகசியமாக உன் வீட்டை காவல் காப்பார்கள். விறகு கட்டை விற்பவர்களைப் போல, காட்டுவாசிகளைப் போல காட்சியளிப்பார்கள். அவர்கள் கொண்டையில் ஒரு புலிக்காசு ஒளித்து வைத்திருப்பார்கள். அதுதான் அடையாளம். அவர்களை நீ நம்பலாம். ஆனால் பேச வேண்டாம். அவர் குதிரை ஏறி போனார். அவர் குதிரை ஏறப்போன அடுத்த சில நொடிகளில் 2 வீரர்கள் உள்ளே நுழைந்தனர். யாரது? இளவரசர் அருள்மொழி ஐத்தரை நேரம் இங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் என்று செங்காளியை பார்த்து கேட்டார்கள். என் மகளை போய் கேளுங்கள் ஐயா என்று அவர் கொல்லைப்புறத்தை காட்ட, கொல்லைப்புறத்தில் அவள் சுருண்டு படுத்து கொண்டிருப்பதை பார்த்து, நன்கு விளையாடி விட்டு போயிருக்கிறார் போலும் என்று உரத்து சொல்ல, இன்னொருவன் வாய்விட்டு சிரிக்க செங்காளி மென்று தலையசைத்தார். உள்ளுக்குள் வேதனை சட்டென்று பொங்கி வழிந்தது. கூடுதலாக நடுங்கி சுவரை பிடித்து கொண்டு உள்ளே போனார்கள். அந்த வீரர்கள் வெளியேறினர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.